இனமே எழு, இனமே எழு, உரிமை பெறு. இனமே எழு, உரிமை பெறு. இனமே, இனமே, இனமே எழு, உரிமை பெறு. இது என்ன வண்ணம்னு தெரியுதா? நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியின் வண்ணம். புரிகிறதா? மாநாட்டின் தலைப்பை பறைசாற்றும் விதமாக இனமே எழு, உரிமை பெறு. வன்னிய இனமே எழு, உன்னுடைய உரிமையை பெறு. திரை பெருவிழா முழுநிலவு மாநாடு எங்கே நடக்குது? பல்லவ வம்சத்தின் அடையாளம் மாமல்லபுரம் கற்கோயில். மாமல்லபுரம் கற்கோயில் சிலு சிலுவென குளிரடிக்கும் அழகான கடற்கரையை மேலும் அழகாக்கும். பல சமுதாயங்களுக்கு உரிமை பெற்று தந்த கொடி வன்னியர் சங்க கொடி. உலகெங்கும் சொந்தங்களாக நிறைந்து வாழும் வன்னியர்களின் கொடி. உலக வன்னியர்களின் அடையாளமான வீர வன்னியன் உருவான அக்னியின் வடிவமாம் இதோ அக்னி கலசத்தை தாங்கி பறக்கிறது வன்னியர் சங்க கொடி. அஞ்சலை அம்மாள் கர்ப்பிணியாக இருந்தும் இந்திய சுதந்திர போரில் களமாடிய வீர பெண்மணி. மகாத்மா காந்தியடிகளே சந்திக்க விரும்பிய அசாத்திய போராளி. மகாகவி பாரதியம் வியந்து பாராட்டிய வீரத்தின் திருவுருவம் கடலூர் அஞ்சலை அம்மாள். வீரத்தின் திருவுருவம் அஞ்சலை அம்மாள். உழைப்பின் இலக்கணமா, வீரத்தின் விளைநிலமாம், விசுவாசத்தின் மறு உருவமாம். மருத்துவர் ஐயா சின்ன ஐயா அவர்களின் விசுவாசத்தின் மறு உருவமாம். நம் மாவீரன் ஜெயகுரு என்றே சொல்லுவோமாம். மாவீரன் ஜெயகுரு என்றே மாநாட்டுக்கெல்லாம் திலகமாய் இந்த மாநாடு. மாநாட்டு கட்சி என்றால் பாட்டாளி மக்கள் கட்சி. இந்த மாநாட்டை உருவாக்கிய எழுச்சி நாயகன் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ். தரணி போற்றும் தமிழகத்தின் தன்னிகரற்ற ஆளுமை. நம்மை ஆளக்கூடியவர் என்று நம்பும் வரிசையில் ஒற்றை நட்சத்திரமாக ஜொலிக்கும் நமது அன்புமணியின் பின்னால், நமது அன்புமணியின் பின்னால்